ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் கிட்டத்தட்ட தாவைக்கு கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் தளபதி கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்களாம். அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தேர்தலா பார்க்கப்படுது. ஜெயலலிதா மறைஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக சந்திச்ச எல்லா எலெக்ஷன்லயுமே படுதோல்வி சந்திச்சிருக்காங்க. 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், நகர்ப்புற ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், 2024 மக்களவை தேர்தல் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்திச்ச அனைத்து தேர்தல்களிலுமே தோல்விதான் மிச்சம். இதற்கிடையில ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் அப்படின்னு அதிமுகவோட முக்கிய புள்ளிகள் எடப்பாடி பழனிசாமியால வெளியேற்றப்பட்டனர். இதனால அவருக்கு எதிரிகள் அதிகமானாங்க. இவங்க மட்டும் இல்லாம அதிமுக இருக்க இன்னும் சில சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது மிகுந்த அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலைமையில எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, கட்சியில இருந்து யார் வெளியே போனாலும் எனக்கு கவலை இல்லை, இரட்டை இலை சின்னத்துக்கு மட்டும்தான் இங்க மரியாதை. சோ அந்த சின்னத்தை நம்பி நான் தேர்தலில் போட்டியிடுவேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில தேமுதிக மற்றும் பாமக கட்சிகளை கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்காக எடப்பாடி பழனிசாமி எல்லா முயற்சிகளும் எடுத்து வராரு. ஆனா பிஜேபி என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தேமுதிக பாமக மட்டும் இல்லாம டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வத்தையும் அதிமுக கூட்டணி கொண்டு வரணும் அப்படின்னு பிஜேபி காய் நகர்த்திட்டு இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துறது மட்டும்தான் எங்களோட ஒரே நோக்கம், அதுக்காக நாங்க திமுக கூட கூட்டணி வைக்கிறது கூட தயாரா இருக்கும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி திமுக கூட கூட்டணி வைக்கலாமா, தாவைக்க கூட கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவரோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் தாவைக்க கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதிமுக அண்ட் பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் சேர மாட்டார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த நிலைமையில இப்போ வந்திருக்க ஒரு லேட்டஸ்டான அப்டேட் என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன் செங்கோட்டையன் கிட்ட முதற்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாராம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்க கூட்டணிக்கு வந்தோம் அப்படின்னா என்னை துணை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கணும். அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களை எனக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அதிகமான தொகுதிகளை ஒதுக்கணும். ஏன்னா தென் மாவட்டங்களில் முக்கோளத்தூர் வாக்குகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களில் சசிகலா மற்றும் டிடிவி தினகரனுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுதான் விஜய் கிட்ட இந்த டிமாண்ட் வச்சிருக்காங்களாம். தளபதி என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறத உங்கள் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே நண்பா, இந்த நியூஸை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.